गाइस இப்போ கிளாஸ் கோட் ரீஜியன்ல இருக்க யூடியூபர்ஸ் அப்புறம் ரீஜியன் பிளேயர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு 3 கேரக்டர் காம்பினேஷன் பார்க்க போறோம். கிளாஸ் கோட் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்ல ஹேக்கரே வந்தாலும் ஓட விட்டுறலாம். அப்புறம் ஒரு குட் நியூஸ், கேம்ல பேனல் யூஸ் பண்ண எல்லா ஐடியாவும் ஒரு வழியா பேன் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் ஆபீஷியலா சொல்லிட்டாங்க. இன்னும் பேனல் யூசர் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். இப்போ 3 காம்பினேஷன் சொல்றேன். மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரெனேடர் பாம்பர், அவங்களுக்கான காம்பினேஷன் பாசிவ் ஸ்கில்ல அல்வாரா கேரக்டர் வச்சுக்கோங்க. கிரெனேட் டேமேஜ் பக்காவா இருக்கும். எனிமி லொகேஷன் தெரியறதுக்கு இந்த மோகோ கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனிமி நம்மட்ட ரஷ் பண்ணி வந்துட்டா அப்படினா கன் யூஸ் பண்ணி அடிக்க ரேட் ஆஃப் ஃபயர் இன்கிரீஸ் பண்றதுக்கு லூனா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இந்த A124 ஸ்கில் எனிமிக்கு 25 டேமேஜ் போகும். எனிமியால ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாது. நம்பர் 2 ரஷர் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ரைடன் கேரக்டர், நெக்ஸ்ட் இந்த மோகோ கேரக்டர், மூணாவது இந்த ஹயாட்டா கேரக்டர். எனிமி நமக்கு டேமேஜ் கொடுக்கும்போது எனிமிக்கு நம்ம அடிக்கிற டேமேஜ் இன்கிரீஸ் ஆகும். லாஸ்ட் இந்த ஜோட்டா கேரக்டர், நீங்க அடிக்கிற ஒவ்வொரு புல்லட்டுக்கும் ஒரு HP ஏறும். ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி அடிச்சா 10 HP ஏறும். எனிமி நாக் பண்ணா 20 HP ஏறிடும். இது ரஷர் காம்பினேஷன். மூணாவது ரஷர் பிளஸ் டிஃபென்ஸ், ஓரியான் கேரக்டர், முக்வேல் கேரக்டர், ஜோசப் கேரக்டர், லாஸ்ட் இந்த உல்ஃப்ரா கேரக்டர்.